சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபை ஆண்டு வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இது 3வது முறை இந்த இடத்துக்கு வர்றேன். முதல் ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அன்பு பேராயர் சந்திரசேகர் என்னை கூட்டிகிட்டு வந்து காட்டினாங்க. 2வது பின்னால் ஒரு வேலையான கூட்டி கொண்டு காட்டினாங்க. 2 முறை வந்து 3வது முறை 2 முறை வரும்போது தம்பி டென்ஷன் வீட்டில் தான் சாப்பிட்ருக்கேன். நல்ல பிரமாதமாக சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக. இப்போவும் தம்பி டென்ஷன் தான் அழைச்சி எப்படியாவது வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வர்றேன் அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் தாமே விசேஷித்த கரங்கொண்டு நம்மை வழி நடத்தி ஆஸ்வதித்து பாதுகாக்க வேணும். இன்றைக்கு கூட காலையில் சாயந்தரம் நேற்று காலையில் மத்தியானம் கிளம்பி வந்தேன். காரை அனுப்பிட்டு வந்தேன். ஆனால் பிரயோஜனம் இல்லை, நான் ஃப்ளைட்டு லேட் ஆகி சரியாக போச்சு. இப்போ 5 மணிக்கு எனக்கு கன்வென்ஷன் அங்கே சென்னையில். அதனால் முடிஞ்ச உடனே கிளம்பலாம் அப்படின்னு யோசிப்படி தான் இவங்க கூட திருச்சியிலேருந்து போகிற டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். காரில் போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லி அவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் விசேஷித்த கரங்கொண்டு வழி நடத்தி ஆசீர்வதித்து வழி நடத்த வேணும்னு சொல்லி வாழ்த்துகிறேன். அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவைய ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவைய ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே. நின்னடிமை நின் கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. நின்னடிமை நின் கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. அன்பு நிறைந்த
இயேசுவே நின் பாத சேவையில் ஆசையே. சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. பாவ சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. என்னிலுள்ள நன்றி உள்ளம் பொங்கி வழியுற நாதனே. என்னிலுள்ள நன்றி உள்ளம் பொங்கி வழியுற நாதனே. அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையில் ஆசையே. மனதில் வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையா. என் மனதில் வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையா. நீர் பெருக நான் சீருக உம்மில் மறைந்து நான் தீவிப்பே. நீர் பெருக நான் சீருக உம்மில் மறைந்து நான் தீவிப்பே. அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையில் ஆசையே. நின் பாத சேவையில் ஆசையே. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சாமி. அடையை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களை விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. போதகர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபை செயலாளர் பொருளாளர் கமிட்டி அங்கத்தின் ஒவ்வொருவருக்கும் நன்றி ராஜா. நாங்கள் ஒருவரோடு அன்பு ஐக்கியமுள்ள பிள்ளைகளாய், ஒரு பாரமுள்ள பிள்ளைகளாய் வாழ கிருபை தாங்க. அடைய மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கிருக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். நான் ஒரு ஊழியர் அல்ல, நான் ஒரு வியாபாரி. அந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கும் நடத்துகிற வீதங்கள், அவருக்கு செய்கிற காரியங்கள், அற்புதங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏன் கடவுளை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது, ஏன் சாட்சியாக இருக்கக்கூடாது அப்படி ஒரு எண்ணத்தில், ஒரு வைராக்கியத்தில் தான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் தான்
நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழுவதுமாக கடவுள் நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக வாழணும். ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததில்லை. ஒருத்தரும் ஒரு காரியத்தை ஒன்று எடுத்து செல்ல முடியாது. யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வசதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு காரியத்தை மனுஷன் எடுத்து செல்ல முடியாது. அதை மனதில் வைத்து வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையாய், தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாய், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாய், ஒரு பாரமுள்ள வாழ்க்கையாக வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை. அது மாத்திரமில்ல, ஐயா குருமாரைய சொன்னபடி நான் திருநெல்வேலியில் 3 வருஷமாக லேசகிட்டே இருந்தேன். லேசகிட்டே இருந்து இப்போ என்னுடைய பதவி காலம் முடியலை. ஆனால் முடிச்சுட்டாங்க. ஏன் முடிச்சுட்டாங்கன்னா, அவங்க பிழைக்க முடியலை, துட்டு அடிக்க முடியலை, காசு அடிக்க முடியலை. இதுதான் வாழ்க்கை. இவங்க நினைக்காங்க ஊழியத்தில் வந்தால் என்ன சம்பாதிக்கலாம், ஊழியத்தில் வந்தால் எதை விற்கலாம், ஊழியத்தில் வந்தால் எப்படி செயல்படலாம். இதைத்தான் நினைக்காங்க ஒழிய ஒரு பாரம் தரிசனம் உள்ள வாழ்க்கையில் இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னால், உலகத்துக்கு பணம் ஒன்றும் ஒரு மனுஷனை வாழ வைக்காது. அவங்க நினைக்க பணம் வாழ வைக்கணும்னு நினைக்காங்க, ஒன்றாலும் வாழ வைக்கவாது. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டு அன்பு மாத்திரம்தான். வேறு ஒரு அன்பு நம்ம வாழ வைக்காது, ஒரு காரியம் வாழ வைக்காது. பணம் வாழ வைக்கிறது மாதிரி வாழ வைக்கவனா ஒரு சாகடிச்சிடும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 28:20 வாசிங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. பண ஆசை அது மாத்திரமல்ல, நிறைய பேர் பணத்தை நம்பி ஓடி 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 அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. கடவுள் கொடுத்த தரிசனம், ஒரு வாரம், ஒரு விதமான எண்ணங்கள் வேணும். முதலாவது ஊருக்கு நான் வரும்போது அன்பு பேராயர் சுந்தரசையா எங்கள் திருநெல்வேலியில் கமிஷனரியாக இருந்தாங்க. அவங்களோட நடவடிக்கை, எங்களோட ஆலயங்கள்லாம் பாட்டை பார்த்துட்டு சொன்னாங்க, ஐயா புலியூருக்கு ஒரு நாளைக்கு எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் சபைக்கு கரூர் பக்கத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது ஐயா, முடிவு தெருவாயில் இருக்குது, சில காரியங்கள் செய்ய வேண்டிய என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து பார்த்தேன். வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காரணம் கேட்டால், ஒரு மெயின் ரோட்டில் அருமையான ஆலயம், ஒரு மெயின் ரோட்டில் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு ஆலயம். இப்படி ஆலயம் இப்படித்தான் இருக்கணும், கடவுள் சாட்சியாக இருக்கணும், மகிமையாக இருக்கணும் நினச்சி என் உள்ளத்தில் ஒரு ஆசை. ஏன்னு கேட்டால், ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டினா தேவன் உன்னை கட்டுவார். இதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். இது இன்னைக்கு தேவனை ஆலயத்தை கட்டுறதுக்கு மனுஷன் வரல, தேவனை ஆலயத்தை கட்டுறது மூலமாக தனக்கு எவ்வளோ கிடைக்கும் இதைத்தான் நினச்சி வாரான். இது வாழ்க்கை இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை. தேவனுடைய ஆலயத்தை ஆண்டவர் எப்பவும் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் பரிசுத்தர். வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 8:46 வாசியன்னா, என்கிட்ட பாவம் உண்டுன்னு யார் என்னை குற்றப்படுத்த முடியும் கேட்ட ஒரே அவதாரம் இயேசு மாத்திரம்தான். உலகத்தை எந்த அவதாரம் கேட்கல, இந்த தலைவர்கள் கேட்கல, யாரும் கேட்கல. ஆண்டவர் மாத்திரம்தான் கேட்டார். என்கிட்ட பாவம் உண்டுன்னு யார் என்னை குற்றப்படுத்த முடியும்னு கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அதில் மனதில் வைத்து நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. அதுதான் மனுஷன் நினச்சி வாக்கணும். ஒவ்வொரு நாட்களும் நினச்சி நான் பார்ப்பேன். ஒவ்வொரு நாட்களும் நினச்சி, ஆண்டவரே இன்னும் என் வாழ்க்கையும் பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், இன்னும் என் வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும், ஒரு வாழைத்தை வாஞ்சிக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். காரணம் கேட்டால், தாவீது ராஜா தேவனுக்கு பிரியமான மனுஷனாக இருந்தான், தேவனோடு வாழக்கூடிய மனுஷனாக இருந்தான். ஒரு பெண் மூலமாக பாதிக்கப்பட்டான். பெண் மூலமாக பாதிக்கப்பட்டு, பத்சேபாள் மூலமாக பாதிக்கப்பட்டு, தன் கண்களின் இச்சையினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டதுனால ஆனால் நிறைய வித பனிஷ்மெண்ட் தப்பிச்சுக்கிட்டான். காரணம் கேட்டால், ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே ஒரு ஒப்பு கொடுத்ததுனால, மகிமை செலுத்துனதுனால, தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், தேவனுடைய ராட்சியம் கட்டணும்னு சொல்லி ஒரு பாடுபட்ட நினச்சி வாழ்ந்தான். அதனால் மகிமையான ஆலயங்களை கட்டினான். கட்டும்போது மாத்திரமல்ல, அவன் கடைசி காலங்களில் அவன் ஆலயம் கட்டும்போது பார்த்தீங்கன்னா, 1 நாளாகும் 22:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆனால் ஆலயம் கட்ட முடியல. ஏன் கட்ட முடியல? ஆண்டு சொல்லிட்டாரு, நீ அநேக ரத்தத்தை சிந்தி விட்டா, ஒரு நாள் ஆலயம் கட்ட முடியாது, உன் கர்ப்பப்பிரவாய் சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னார். அந்த ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னை சேகரித்தானா, 1,00,000 தாலந்து பொன்னை, 10,00,000 தாலந்து வெள்ளி சேகரித்தானா, எண்ணிக்கைக்கு அடங்காத இரும்பை வெண்கலை செய்வித்தான்னு சொல்லி விதத்தில் வாசிக்கும். ஒரு தாளந்துங்கிறது நம்ம ஊர் மதிப்புக்கு 13 கோடி ரூபா செல்ற ஒரு மதிப்பு.
அவன் சேகரித்தது 1,00,000 தாலந்து பொண்ணு, 10,00,000 தாலந்து வெள்ளி, எவ்வளோ காரியங்களை சேகரித்து தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மகனாய், சாட்சியுள்ள மகனாய், ஆண்டவரை தேடக்கூடிய மகனாய் வாழ்ந்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 16:8 அடுத்து பார்த்தேன்னா, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னை வலது பார்த்து இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியாத வாழ்க்கை வாழ்ந்தான். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தான். தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தான். வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 13:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி, ஈசாயின் குமாரனை தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி அவனை எனக்கு சித்தமாக செய்வான் சொன்னது மாத்திரமல்ல, அவனை நான் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொன்னார். நான் ஒவ்வொரு நாளுக்கு நினைப்பேன், ஆண்டவரே தாவீதை போல உடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக மாறணும், உடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக வாழணும், உமை போல நன்மை செய்கிற பிள்ளைகளாக வாழணும்னு சொல்லி எத்தனை நாட்கள் நினச்சி பார்க்கும்போது சில ஆலயங்கள் கட்டப்படும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். ரோட்டு வழியாக போகும்போது நானே ஒரு கிராமத்தில் நுழைஞ்சேன். ஆலயம் இருக்கான்னு பார்த்தேன். ஒரு ஆசி கோயில் தான் இருந்தது. விக்கிரக கோயில் நிறையா இருந்துச்சு. நிறைய ஊர் முழுவதும் அந்த கோயில் தான் இருந்துச்சு. ஆர்சி கோயில் ஒரு சர்ச்சு தான் இருந்துச்சு. அவன் கேட்டேன், அங்கே உங்கள்கிட்ட ஐயா இங்கே ஆலயங்கள் யாரும் இல்லையான்னு கேட்டேன். ஒரு சொன்னார், ஒரு தோட்டத்துக்குள்ள ஒருத்தர் 2 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. தோட்டத்தில் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. உள்ளே போனால் ஒரு 10 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுவர் இவ்வளோ இழுத்துட்டு ஓலை ஷெட்டை போட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. பயந்து போய் மற்றவங்கள பாதிக்கப்படுவோமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் இருக்காங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 19:41 வாசிக்கும் போது, அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றபடி அறிந்திருந்தாயா நலமாயிருக்கும், நீ அறியாமல் போனபடியினால் சத்துரு சூழ மதில் போட்டு ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு ஒரு நாட்கள் வரும்னு சொல்லி அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாரே. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆலயம் கட்டக்கூடிய வசதி இல்லையே. ஏன்னா நீ இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தில் வாசம் பண்ணக்கூடிய தெய்வம், எப்படிப்பட்ட ஆலயங்கள்லாம் மக்கள் கட்டித்தர ஆயத்தமாக இருக்காங்க. 7 பிள்ளைகள் ஏன் இப்படிப்பட்ட காரியம் நினச்சி நான் யோசித்தேன். ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே. பெலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, என் பெலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 அப்பா அப்பா,
உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எங்கு நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கு நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்கானிஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்கானிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு
சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே சீரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே சீரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே. எனக்கு அந்த காட்சி ஜெபம் இருந்த நிலைமை எல்லாம் பார்த்து ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு அம்மா ரொம்ப எழும்பி அழுதாங்க. என்ன சொல்லி அழுதாங்கன்னா, நான் கஷ்டப்பட்ட மக்களையா எங்களை ஒதுக்கிட்டாங்க ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொன்னாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10-15 வாசித்தோம்னா ஏழைகளின் வறுமை அவளை கலங்கப்பட்டோம், வறுமை கலங்கப்பட்டோம். அது மாத்திரமில்லை, ஏழை தான் ஆண்டவர் பார்க்காரு, பணக்காரன் ஆண்டவர் பார்க்கறதில்லை, பணக்காரன் எங்கேயும் பார்க்கறதில்லை. வேதத்தில் வாசிப்பு பார்த்தீங்கன்னா லூக்கா 21:4 பார்த்தீங்கன்னா எல்லாரும் காணிக்கப்படுவாங்க, மொத்தமாக கொண்டு வந்து போடுவாங்க. ஒரு ஏழை தாய் தாண்ட 2 காசு தான், வேட்டாவட்ட ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் அவுத்து போட்டா, முந்தியிலேருந்து அவுத்து போட்டான்னு சொன்னார். மற்ற எல்லாரையும் பார்க்கணும் அதிகமாக போட்டாள், அதிகமாக போட்டான்னு சொல்லி வரலாறு சொல்லுறத பைபிளில் நம்ம வாசிக்கவில்லை. அதே போல் ஏழை கண்ணீர் தாண்டு பார்ப்பார், வேறு ஏழை பணக்காரன் கண்ணீர் என்றைக்கு பார்க்க மாட்டேன். அது மட்டும் நல்லா நினச்சிக்கிங்க, ஏழையுடைய பார்வையை தான் அந்த பார்வையெல்லாம் ஏழை மேலே தான் இருக்கும். அவங்க என்ன செய்கிறாங்க, யார் பராமரிக்காங்க, யார் செய்கிறாங்க. சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைகளை ஒன்று கஷ்டப்படுற பிள்ளையாக இருக்கும், அந்த பிள்ளையை கவனிக்க மாட்டாங்க, அது ஒதுக்கிடுவாங்க. அவன் கூப்பிட்டாலே சாபம், அவன் கூப்பிட்டாலே நல்லா இருக்காது, ஆசிரமமாக இருக்காதுன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அப்படி வாழக்கூடிய குடும்பங்கள் உண்டு. ஆனால் யார் ஒதுக்கினாலும் ஒதுக்காட்டாலும் நீ உன்னை நேசித்து உன்னை அரவணைத்து பாதுகாக்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டு. ஆனால் அது இயேசு, அவர் தான் இயேசு, வேறு யாரும் இல்லை. எப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்திருக்கலாம், எப்படிப்பட்ட காரியத்தில் வாழ்ந்திருக்கலாம். அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அதை தான் ஆண்டு விரும்புகிறார். பிரியமில்லாத வாழ்க்கை வாழவே கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கக்கூடிய சிவான் வேதத்தில் வாசிக்கிறோம். நீ கடவுள் பிரியமாக வாழும்போது ஆண்டு உன்னை அதிகமாக நேசிப்பார், உன்னை அதிகமாக நேசிப்பார். நான் வந்த உடனே இந்த திருச்சபை தலைப்பு ஒன்று உண்டு, ஐயாட்ட கேட்டேன், எழுதி கொடுத்துருக்காங்க. அருள் பணி எங்கேயும் எப்பொழுது எங்கிருந்தும் எங்கேயும் கிடைக்கணும், அருள் பணி. அதுதான் வேதபாடம் வாசித்தாங்க. 1 ராஜாக்கள் 17 வாசிப்பது தான் வாசிருப்பான்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு இங்கே வாசிக்கலை, மத்தேயு வாசித்தாங்க. அருள் பணி
எங்கேயும் எப்போ ஆண்டவர் நடத்துவார், எப்படி வேணாலும் நடத்துவார். ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ராத்திரி நேற்று மத்தியானம் ஃப்ளைட்லேயோ கார்லேயோ ட்ரெயின்லேயோ எங்கே வந்தாலும் வேதத்தை தான் வாசிட்டு வருவேன். எனக்கு வேதமே வழி, வேதம் தான் வழி. வேதம் இல்லைன்னா அந்த வாழ்வே இல்லை. வேதம் தான் என்னை உயர்த்துச்சு, என்னை வாழ்வு உயர்த்தது இது தான். நான் வருஷத்துக்கு 17 முறை பைபிள் வாசிப்பேன். வருஷத்தில் 23 நாளில் பைபிள் வாசிப்பேன். எனக்கு எவ்வளோ வேலைகள். எனக்கு 3 ஸ்கூல் இருக்குது, 5 பெட்ரோல் பங்க் இருக்குது, பொடி கம்பெனி, டிஎஸ் பட்டம்படி, சோப்பு, டிஎஸ் மசாலா, எத்தனையோ தொழில் இருக்குது, எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்குது. ஆனாலும் வேதத்துக்கு முதலிடம் கொடுப்பேன். ஏன் கேட்டீங்கன்னா, தரித்திரமான நிலையில் வாழ்ந்த எனக்கு, வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் வாழ்ந்த எனக்கு, ராத்திரி அன்பு மகள்க கரூரில் குடி இருக்காங்க, நம்ம எங்கள் ஏஜென்ட் தம்பி டேவிட் வீட்டில் சாப்பிட்டேன். வரும்போது சொல்லிட்டோம், நாங்கள் வர வழியே சொல்லிட்டாங்க, நாங்கள் 40 கிலோமீட்டர் இருக்கும்போதே 8 மணிக்கு மேலே சொல்லிட்டாங்க, சாப்பிடுங்க வந்துருங்க சொல்லிட்டாங்க. 9:15 தான் போன நைட்டில், இரவில் சூடாக இட்லி வச்சுருந்தாங்க, சாப்பிட்டேன். ஒரு இட்லி ஒரு காலத்தில் யாராவது கொடுத்தாங்கன்னா சாப்பாடே கிடைக்காது, இட்லியே கிடைக்காது. இட்லி வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிடுவேன். யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த இட்லியை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்ப்பேன். டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா அவ்வளோ வறுமை, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை, தாங்க முடியாத கஷ்டங்கள், தரித்திரங்கள், எவ்வளோ கஷ்டங்கள். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றினார், எல்லா கஷ்டத்தையும் மாற்றினார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 60:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவார், கர்த்தரை நான் ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு, வாக்கு கொடுத்தாரு. அதே வாக்கு கொடுத்து வழி நடத்தி பாதுகாத்து, நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வீதியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் மாப்பசை தொட்டி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், நீ போகையிலும் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். விதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அப்படி ஒரு ஆஸ்வதத்தை கொடுத்து, எங்கே சென்றாலும் உன்னை ராஜாக்களும் ஆசானுக்குன்னு சொல்லி வாழ்க்கையை ஆஸ்வதித்து கொடுத்த கிருபை நினச்சி நான் பார்ப்பேன். 1968 தான் சென்னைக்கு வந்தேன். 68 கிட்டத்தட்ட 57 வருஷம் முடிஞ்சாச்சு. 57 வருஷம் முடிஞ்சாச்சு. ஒன்றுமே இல்லை. ஒரு கால செருப்பு கிடையாது, சாதாரண டவுசர், அவ்வளோதான். தத்தி புத்தி 1968 எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். அதுவும் பெரிய மார்க் ஒன்று வாங்கிடல. இப்போ உள்ள பிள்ளைகளாம் 500க்கு 498 மார்க் வாங்குகிற பிள்ளைகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் வாங்கினது 245 மார்க், 39% தான் வாங்கினேன். வேறு ஒன்றும் இல்லை, வாங்கலை. 39 படிக்க வறுமை, படிக்க தெரியாது, பெற்றோர் ஆசிரியர் இல்லை, சொல்லிக் கொடுக்க யாரும் கிடையாது, தரித்திரம், அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து தான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. யாக்கோபு தன் தகப்பன் தாயை விட்டு போகிறான். ரெபேக்காளுக்கு மூத்த மகன் ஏசா மனைவியினால் தொல்லை. இஸ்மாயில் சந்தையில் திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு தொல்லை. புருஷன்கிட்ட சொல்கிற, ஐயா இது ஏசா திருமணம் பண்ணதுனால என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். அப்போவுமே 4000 வருஷத்துக்கு மாமியார் சண்டை வந்துருச்சு. மாமியார் சண்டை வந்துருச்சு 4000 வருஷத்துக்கு முன்னாலே. உடனே புருஷன் சொல்கிறா, என் மகனும் இவனும் இப்படி இருப்பான்னா எனக்கு தாங்க முடியாது ஐயா, இவனுக்கு எப்படியாவது வெளியே திருமணம் பண்ணணும், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டா. லாபம் பெத்துவெளி வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டா. யாக்கோபு அனுப்புகிறான் ஈசாக்கும் தன் மனைவி வார்த்தைக்கு. ஆனால் ஈசாக்கு ஏசாமன் தான் பிரியமாக இருந்தான், ரெபேக்காள் மேலே பிரியமாக இருந்து, ரெபேக்காள் மாத்திரம்தான் யாக்கோபு மேலே பிரியமாக இருந்தா. ஆனாலும் தன் மனைவி சொன்ன வார்த்தையை தட்ட முடியாது, சொல்லி அனுப்பிட்டான். ஆனால் யாக்கோபு போகும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது. ஒரு வேஷ்டி கட்டியிருப்பான், கோமனை கட்டினான்னு கட்டலையோ, ஒரு கம்பு வச்சுருந்துருப்பான், இதை தான் வச்சுட்டு போயிருப்பான். கிட்டத்தட்ட 168 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோம். மாமா வீட்டுக்கு நடந்து போனால் 160 கிலோமீட்டர், வரலாறு சொல்லுது 160 கிலோமீட்டர் நடந்து போனான்னு சொல்லி வரலாறு சொல்லுது. போகும்போது எத்தனை காட்டு விலங்குகள், எத்தனை விஷப்பூச்சிகள், எவ்வளோ கஷ்டம். இது மத்திய தான் போகிறான். ஆனால் கடவுளும் கூட இருந்தார். கடவுள் கூட இருந்து வேதத்தில் வாசிக்கிறோம். அதே 28:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னோடு கூட இருந்து நீ போக விடாமல் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேங்கார். திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னது மாத்திரமில்லை, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். யாக்கோபு பிடிச்சிட்டு கேட்க, ஆண்டவரே நீ என்னோடு கூட இருந்து நான் போகும் இடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் தேசம் திரும்பி வர பண்ணுவேனா, என் சம்பாத்திய தசமத்தை கொடுக்கேன்டான். தசமத்தை கொடுத்தான். கொடுத்தது மாத்திரமல்ல, அவனோட எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அடைஞ்சிருப்பான்னு பாருங்கள்.
அதே 32:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோலும் தடியுமா அந்த தேசத்தை விட்டு போனேன், ஒரு கோலும் தடியுமா நான் போனேன். இப்பொழுதோ 2 விதமான பரிவாரத்தோடு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்றார். 68 போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். எங்கள் அண்ணன் அண்ணி நான் 3 பேர் தான். அண்ணன் திருமணம் ஆயிருக்கு. அவர் துணையை நான் அனுப்பியிருக்காங்க. போய் ஒரு இஸ்லாம் சகோதரி வீட்டில் வாடகைக்கு இருக்கோம். 100 ரூபாயோ எவ்வளோ வாடகை தெரியல. 1 மாதம் கூட இருக்கலை. அந்த சகோதரி சொன்னார், ஐயா நான் திருச்சூர் போயிடணும், கேரளாவுக்கு போயிடணும், அங்கே போய் செட்டில் ஆக போகிறேன், நான் வீட்டை விற்க போகிறேன், இங்கே இருந்தால் காசு கொடுத்துவேன், ஒரு 1000 ரூபா தான் கொடுத்து வாங்கிடுங்க. 1000 ரூபா தான் அப்போ 1000 ரூபா கொடுத்து வாங்கி, இல்லைன்னா தயவுசெய்து எனக்கு வீட்டை கால் பிடி தரீங்கன்னு கேட்டார். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது, ஒன்றுமே கிடையாது. யார்கிட்ட போகிறது? அண்ணியுடைய தாலி சீனை அடகு செய்ய வித்தோ சாபத்தை வாகனம் நினச்சி நான் பார்ப்பேன், அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் தான் இந்த இடத்த வாங்கணும். இன்னைக்கு அந்த தெரு முழுதும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கார். தந்திருக்கு மாத்திரமில்லை, கால்பதிக்கும் தேசம் அத்தனை உனக்கு சொந்தமாக தருவேன்னு சொல்லி எங்கெங்கே கால் வச்சோம், எங்கெங்கே போய் கால் வச்சோம் அங்கே பாடம் நமக்கு தான் ஆண்டவர் அப்படி தராரு. காரணம் கேட்டால் அவரை நம்பும்போது, அவர் சாட்சியம் வாழும்போது, மகிமை செலுத்தி வாழும்போது, கடவுள் பின்பற்றி வாழும்போது ஆண்டவர் முன்னைக்கும் அப்படி தான் ஆஸ்வதிக்கார். ஆஸ்வதித்து மாத்திரமல்ல, நாங்கள் 4 சகோதரர்கள், ஒரே கூட்டு குடும்பம், எங்கள் வீட்டில் ஒரே கிச்சன் தான். இப்போவும் எங்கள் வீட்டில் 150 பேர் சாப்பிட்றோம். ஒரு நேரத்தில் 13 பேர் கிச்சனில் வேலை செய்கிற ஆட்கள், லேடிஸ் இருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்த எனக்கு வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஈசாக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எலீசர் போவான். பெத்தேல் வீட்டில் போய் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, அது ஏன் 24:35 வாசி பார்த்தீங்கன்னா, என் எஜமான் செல்வ சீமானா இருக்காருமா, செல்வ சீமானா, ஒட்டகங்கள், குதிரைகள், எவ்வளோ விதமான காரியங்கள், எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்க வாழ்கிறாரு, செல்வ சீமானா இருக்குன்னு சொல்லி சாட்சி சொல்லுவான். இன்றைக்கி அதை போல் ஆண்டவர் வச்சுருக்காரு, அதை போல் ஆண்டவர் வச்சுருக்காரு. என் மகா எனக்கு 3 பிள்ளைகள். ஒரு மகா கோயம்புத்தூர் இருக்கா, பெரிய ஊழியக்காரியாக இருக்கா. அடுத்த மகன் என் கூட சென்னையில் இருக்கா, எங்கள் சர்ச்சில் வந்து கொயர் மாஸ்டர். அவள் வீட்டுக்கார் பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஊழியக்கார். 3ஆவது மகன் திருங்காசியில் இருக்கா, குற்றாலத்தில் இருக்கா. அவள் காரணியால் படிச்சுக்கிட்டு இருக்கா. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் காரணியாவுக்கு போகிறேன். அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாப்பா, எனக்கு ஒரு செருப்பு வாங்கணும்னு கேட்டா. என்னன்னு கேட்டேன், எவ்வளோ வேலைன்னு கேட்டேன். 1500ன்னா. 1500 தெரியாமல் இங்கிலீஷ் எனக்கு அப்பா படிக்கலையே, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ண்ணா. அப்போ சொன்னேன் 1500 1000 செருப்பு கேட்க உனக்கு அவ்வளோ ஈஸி ஆகிட்டா. இது சொல்லி 15 வருஷத்துக்கு மேலே. ஆமாண்ணா, என்ன எப்படி விஷயத்தில் கேட்குறேன்னு கேட்டேன். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலீசர் போய் சொல்லுவான்ல பெத்தேல் வீட்டில், என் எஜமான் செல்வ சீமானா இருக்க சொல்லுவார்ல, அதுபோல் எங்கள் அப்பா கோடீஸ்வரர் இருக்காரு. நான் கேட்கேண்ணா. நான் சொன்னேன், என் வாழ்க்கையை கேளுமானே. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 1966 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் மாமனார் வீட்டில் ஆடு மேய்க்கிறேன். என் மாமனார் வீட்டில்னா என்னுடைய தாய் மாமா வீட்டில், லாபான் வீட்டில் ஒரு மாமா, எனக்கு தாய் மாமா. ஆடு மேய்க்க, எதுக்கு ஆடு மேய்க்க? பொண்ணுக்கு ஆடு மேய்க்கலை. ஆனால் பொண்ணு தான், அவங்க பொண்ணு தான் கட்டியிருக்கேன், ஆடு மேய்க்கலை. ஆனால் என்னுடைய படிப்புக்காக எனக்கு ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டணும், நோட் புக் வாங்கணும். அதுக்காக நான் போய் ஏப்ரல் மேலே ஆடு மேய்ச்சேன்னா ஜூன் மாதம் எனக்கு பணம் தருவாங்கம்மா. ஒருவேளை ஒரு நாள் வீரான ஏரிக்கரையில் ஆடு மேய்ச்சிட்டு போகும்போது ஒரு கொடூரமான முள் என் காலில் குத்தி கீழே விழுந்துட்டேன். அம்மானு கதறி அழுதேன். என் கூட வந்து வேலைக்காரன் அந்த ஆடு மேய்க்க சொன்னாங்க, ஐயா நீ ஒரு தோல் மாற்றிட்டு வரக்கூடாது. அப்போ செருப்பு கிடைக்காத காலங்கள், தோல் தான் மாட்டுவாங்க. மாட்டு அவனுடைய காலில் போட்டு தோலை கழட்டி கொடுத்து, இன்றைக்கி மாட்டிக்கோ, நாளைக்கு தோல் மாட்டிட்டு வான்னு சொல்லிட்டான். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேனே. அந்த காலங்கள் நினச்சி பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டமாக வாழ்ந்தோமே. யாக்கோபை போல் போகும் பாதையில்
புறப்பட்டு ராவில் இருள் வந்து மூடிட யாக்கோபை போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட துக்கத்தால் நான் கல்லி சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டிச் சேர வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் ஓமதண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதே காவல் பூமியில் பரத்துக்கேரோ படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா என்ற தேவனே பரத்துக்கேரோ படிகள் போலவே என் பாதை தோன்ற வள்ளுமையா எந்த தேவனே கிருபையாக நீரனுக்கு தருவதெல்லாம் ஓமதண்டை அருமையாய அழைத்து அன்பின் தூத நாகச் செய்யும் தேவனே நான் ஓமதண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதே என் காவல் பூமியில் நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் இத்தரையில் உங்கள் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே இன்றன் துன்ப
பாவத்தின் வழியா இன்னும் உம்மை இட்டு சேரேன் தேவனே நான் ஓமதண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் ஆனந்தமாம் சேட்டை விரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறிப் போயினும் ஆனந்தமாம் சேட்டை விரித்து ஆகாயத்தில் ஏறிப் போயினும் வானமண்டலங்கடந்து பறந்து மேலே சென்றிடினும் மகிழ்வொரு காலத்திலும் நான் மறுவே உம்மை இட்டு சேரே தேவனே நான் உமதண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் ஏனும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். இதுதான் வாழ்க்கை. தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை தான் இது வாழ்க்கை. ஏதோ உலகப்புறமாக வாழ்கிற வாழ்க்கையே இல்லை. விதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 90:10 வாசி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் விதை 80 வருஷம் இருந்தாலும் பாடு வேதனை தான். இதுதான் உலகம். இதை அறியாமல் மனுஷன் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நான் அன்னைக்கு காலையில் தங்கியிருந்த ஹோட்டலில் அந்த மேனேஜருக்கு பார்த்து கேட்டேன், தம்பி இவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டி வச்சுருக்கேன், முதலாளி நல்லா இருக்காங்களா கேட்டேன். ஐயா இப்போ தான் இறந்துட்டாருன்னு சொன்னான். வயசுன்னு கேட்டேன். 60ன்னாரு. இப்போ யார் கவனிக்கிறான்னு கேட்டேன். பையன் பார்க்குறான் அப்படின்னு சொன்னார். வேற என்ன தொழில்? வேற ஒரு தொழில் இல்லை. ஒருவேளை இந்த முதலாளி அழகாக கட்டியிருக்காங்க, நல்லா வச்சுருக்காங்க, ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது, ஸ்டார் ஹோட்டல் தான். அவர் இப்படி இறந்து போகணும்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டார். இன்னும் எத்தனையோ வருஷம் இருந்திருப்போம். கருள்னு எத்தனையோ பில்டிங் கட்டுவோம், எத்தனையோ ஹோட்டல் கட்டணும்னு நினச்சிருப்பார். ஆனால் வயசு காலம் இது தான் வயசு. இதை அறியாமல் மனுஷன் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எப்படியோ பெருமையுள்ள தேவனை எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ள கிருபை அளிக்கிறார். கொடுத்த பாக்கியம், கொடுத்த வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். நான் கடந்த மாதம் லண்டன் போயிருந்தேன். லண்டன் மார்ஸ் போயிருக்கும்போது ஒரு ஊழியக்காரி என்னை கூப்பிட்டார். நைட்டில் 8 மணிக்கு, ஐயா ஒரு 3 ஆலயத்தை கொண்டு காட்ட போகிறேன், என் கூட வரணும்னு சொன்னார். வீட்டுக்காரிக்கு அக்கா போய் அங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கான். கொஞ்சம் சித்தப்பா போயிட்டு வாங்கன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். தரிசனம் ஊழியங்களை நினச்சி பார்த்தா ரொம்ப தரிசனமாக இருக்கும். வரேன் ஃபாதர் அப்படி சொன்னேன். வரேன் ஐயான்னு சொல்லிட்டு போனேன். நல்ல உண்மையான ஊழியக்காரர், மலையாளி. ஒரு ஆலயத்தை கூட்டிகிட்டு போனார். அங்கே பள்ளிவாசல் பிரேயர் நடந்துக்கிட்டு இருக்குது, தொழுகை நடந்துக்கிட்டு இருக்குது. காட்டினா ஆலயத்துக்கு வர மக்கள் இல்லை.
120 அடி கோபுரம் கட்டி ஆலயம் கட்டி பிரம்ம வாய்ந்த ஆலயம் இன்னைக்கு பள்ளிவாசல் நடக்க சொல்லி தூரத்தை காட்டினார், தொழுகையை காட்டினார். அதை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னொரு ஆலயத்தை காட்டினார். அங்கே கேளிக்கை கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு. கேளிக்கை கூத்து, நடனம், டான்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் டான்ஸ்மார் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காட்சியை காட்டினார். மறுபடியும் ஒரு ஆலயத்தை கூட்டிகிட்டு போனார். ஃபார்மாலிட்டியாக ஒரு ஆலயம். அதான் அங்கே இருக்க குருவானவர்கள் லண்டன் மிஷன் சம்பளம் வாங்குறாரு. பாதி நேரம் ஆலயத்தில், பாதி நேரம் வேறு கேளிக்கை கதைக்கு போயிடுறாரு அப்படின்னு சொன்னார். ஒரு காலத்தில் இங்கிலாந்து நகரம் வந்து இங்கிலாந்து தேசம் வந்து உலகத்தையும் ஆண்டுது. இந்தியாவில் பகல்லாம் லண்டனில் இரவாக இருக்கும், அமெரிக்காவில் மிட் நைட்டாக இருக்கும். அப்படி ஆண்டுக்கிட்டு இருந்துச்சு. சூரியனே மறையாது. இங்கிலாந்து தேசம் சூரியனே மறையாது. உலகம் முழுவதும் ஆண்டாங்க. காரணம் கேட்டால் முதலாவது பிறக்கக்கூடிய முதல் பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுத்துருவாங்களாம். முதல் பிறக்க குழந்தைய ஊழியத்துக்கு கொடுத்துருவாங்களாம். ரெண்டாவது பிறக்கக்கூடிய குழந்தைய இராணுவத்துக்கு கொடுத்துருவாங்களாம். என்னைக்கு நாடு தரிசனத்தை இழந்ததோ சீன திசையாகி போச்சு. ரொம்ப வேதனை. இன்றைக்கி அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. மக்கள்லாம் இன்றைக்கி அதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை, தரிசனம் இல்லாத வாழ்க்கை, ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கோயிலில் 300 ரூபா சந்தா கட்டினா போதும், செவ்வெடுத்து வந்தால் போதும், மாதத்துக்கு 2 கம்மியன் வேணால் போதும், வருஷத்துக்கு கம்மியன் வேணால் போதும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். என்ன நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னா, 2 தீமோத்தேயு 4:6-7 வாசி பார்த்தேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதிகள் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது, நீதிகள் நியாய கருத்து அண்ணா எனக்கு தருவார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலையில் எழுதி வச்சிடலான்னு நினைக்காங்க. அங்கே அது அப்படி தான் இருக்கும், வேற எங்கேயும் போகாது. ஆனால் என்ன சொல்லுவார், நான் உன்னை அறியேன், உன்னை அறிய அக்கறம் செய்யக்காரனே நீ விட்டு அகன்று போ, உன்னை அறியேன்னு சொல்லுவார். ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டோட ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை வாழன்னு சொன்னால் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. எந்த பிரயோஜனம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. நீ வாழ்கிறவர்களுக்கு தேவனுக்கு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக வாழணும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. கடந்த மாதம் வெள்ளிக்கிழமை சென்னையில் ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க, அக்கா தங்கச்சி. அந்த மாதிரி நேற்று கூட சொன்னான், ஃபோன் பண்ணி சொல்லி அழுது சொன்னாங்க, அங்கிள் ரொம்ப வந்து நல்லா போச்சு அப்படி சொல்லி. ஹிந்துஸாக இருந்திருக்காங்க. ஆண்டு அரியா குடும்பத்தை பிறந்தவங்க, பாரம்பரியமாக பிறந்திருக்காங்க. அந்த மகளுக்கு ஒரு கேன்சர் வந்திருக்கு. மரண போராட்டம் போடியிருக்காங்க. மரண போராட்டம் பயங்கரமான கேன்சர் பங்குது சாதாரண ஒரு காரியம் இல்லை, ரொம்ப போராட்டம். 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்தை 2 ராஜாக்கள் 20 வாசு பார்த்தீங்கன்னா 5 வசனத்தை வாசு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா எசேக்கியா ராஜா தேவனுக்கு பிரியமான மனுஷனாக இருந்தான். தாவீதுக்கு பிறகு எத்தனையோ ராஜாக்கள் எசேக்கியா அவன் தான் உண்மையாக வாழ்ந்தான். அவனுக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்த உடனே ஆண்டவர் தீர்க்கதரிசி ஏசாயா அனுப்புகிறாரு. அனுப்பி தாசனாக எசேக்கியாட்ட போய் சொல்லு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு, நீ சீக்கிரம் செத்து போவாடா அப்படின்னு சொல்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான் ராஜாட்ட, சீக்கிரம் உங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி போங்க, நீ இறந்து போக போகிறீங்கன்னு சொன்ன உடனே அழுறான். 2 ராஜாக்கள் 20:5 வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், ஒரு நாள் கூட 15 வருஷம் கூட்டி கொடுக்கண்டான்னாரு. எசேக்கியா சொல்லிட்டு வெளியே போகலை, வாசலுக்கே போகலை, அதுக்குள்ளே சொல்லி கொடுத்தாச்சு ஆண்டவர். அவன் கண்ணீரை பார்க்காரு. கண்ணீரை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. உடனே ரிட்டர்ன் வர தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஐயா உனக்கு ஆண்டு 15 வருஷம் கூட்டி கொடுக்காருப்பான்னு சொல்கிறாரு. அதுபோல் மனுஷே பிறந்தான். ஏன்னா தாவீது ராஜாக்கு பிறகு எசேக்கியா உண்மையான வாழ்ந்த, உனக்கு விளக்க கட்டளையிடும் தாவீது கட்டளையிட்டு கொடுத்தாரு. ஆனால் எசேக்கியா குழந்தை இல்லை, 12 வருஷமாக குழந்தை இல்லை, அது கேன்சர். அதுக்கப்புறம் ஆண்டு சுகம் கொடுத்த பிறகு 15 வருஷம் வாழ பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு மனுஷே பிறக்கான். இது ஆண்டுடைய வார்த்தை. ஆண்டு வார்த்தையை நம்பி போனேன்னா ஒரு நாள் வெட்கப்பட்டு நீ போகவே மாட்டேன். நீ ஆண்டு வார்த்தையை நம்பி போய் வாழ்ந்துக்கிட்டு சும்மா கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார், கர்த்தர் சீயனும் வெறுமையான வார்த்தை ஒன்றும் ஆசிரிக்க முடியாது. உன் இருதயம் சிந்தனை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், தேவனுடைய வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும்.
ஒரு பாரமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், தரிசனமான வாழ்க்கையாக இருக்கணும். போன வருஷம் வால்பாறைக்கு போயிருந்தேன். கன்வென்ஷன் பேசிக்கிட்டு போது ஒரு அம்மா கொண்டாந்து நடுவே உட்கார வச்சுருக்காங்க. சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. 33 வயசு, வயிறு ஒரே வீக்கம், சாக போகிற ஸ்டேஜ், 3 பிள்ளைகள். புருஷன் ஓடி போயிட்டான், வீட்டுக்கு போயிட்டு ஓடி போயிட்டான். ரொம்ப வேதனை, அவளுக்கு ரொம்ப வேதனை, தாங்க முடியாத வேதனை. கண்ணீரோடு நிற்கிறா, கண்ணீரோடு நிற்க உட்காந்துருக்கா. அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ வேதனை. 38 வருஷம் ஒரு மனுஷன் படுத்திருக்கான் பெதஸ்தா குளத்தில். வேதத்தில் வாசிக்கும்போது, யோவான் 5ஆவது வாசிக்கும் போது, எருசலேமில் ஆட்டு வாசனரே ஒரு குளம் இருக்குது, பெதஸ்தா குளம். இந்த குளத்தை தேவன் எப்போமாவது ஒருத்தர் வந்து கலக்குவான். கலக்கும் போது எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும் யார் முதலாவது இறங்குறானோ அவன் முதலாவது விடுதலை பெறுவான். அதுக்காக மனுஷன் படுத்திருக்கான். அவன் குளத்தோடு யாரும் இறக்கி விட ஆட்கள் இல்லை. ஆண்டு 33 வருஷத்துக்கு பிறகு, அதுக்கு பிறகு 33 வருஷம் ஆண்டு, அதுக்கு பிறகு 33 வருஷத்துக்கு ஆண்டு பிறந்து வளர்ந்து 33 வருஷம் போகிறார். அந்த ஊழியத்துக்கு போகும்போது அந்த மனுஷனை பார்க்காரு. சுகமாக விரும்புகிறான்னு கேட்காரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் இதுதான் ஐயா படுத்திருக்கேன், 38 வருஷம் படுத்திருக்கேன் ஐயா, யாரும் என்னை கொண்டு வந்து குளத்தில் இறக்கி விட ஆள் இல்லை ஐயா, நான் எனக்குள்ளே யாராவது இறங்கிடுறாங்க ஐயா சொல்லும்போது ஆண்டவர் ஒரே வாசி சொல்கிறாரு, ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். எனக்கு அந்த நினைவெல்லாம் வந்தது. அது மாத்திரமில்லை, நாகமான் 7 தினம் முழுகிறான்ல, 2 ராஜ்யங்கள் 5ஆவது வாசிக்கும் போது நாகமான் 7 தினம் யோர்தானில் முழுகிறான்ல, குஷ்டரோகம் மாறிச்சு இல்லை. இன்றைக்கி ஆண்டு சுதந்திர தெய்வம் தான், சுதந்திரக்கூடிய தெய்வம். எனக்கு அந்த மகளை பார்த்த உடனே அவ்வளோ வேதனை, அவ்வளோ வேதனை. அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி துளுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில், நாம் துளுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில். அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில். இதயம் நொறுங்கினாரே, ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினாரே, ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அழைத்திடுவார். அருளாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில், நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில்.
நோயினல்லந்தவரை தாயன்பால் அழைப்பவரே நோயினலந்தவரை தாயன்பால் அழைப்பவரே பட்சமாய் தாங்கிடுவார் பரிகாரினார் என்பார் பட்சமாய் தாங்கிடுவார் அருள்நாத நாமமதில் ஒரு மனமாயருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் மாயையில் மயங்கினோரை தைதந்து காப்பவரே மாயையில் மயங்கினோரை தைதந்து காப்பவரே தூயாவிடுவார் தூயோனாய் மாற்றிடுவார் தூயாவிடுவார் தூயோனாய் மாற்றிடுவார் அருளாத நாமமதில் ஒரு மனமாயருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் நான் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் பலவிதமான கஷ்டங்கள், எத்தனையோ குடும்பங்களில் கேன்சர், எத்தனையோ குடும்பங்களில் லங்ஸ் ஃபெயிலியர், எத்தனையோ குடும்பங்களில் பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், கைகால் செயல்படாம எத்தனையோ குடும்பங்கள் வாழ காட்சியை பார்க்கும். கர்த்தர் நல்லவர் இல்லை. நிறைய பேர் அறியறதில்லை, சாட்சியை வாழ்றதில்லை. பேருக்கா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடவே கூடாது ஐயா. நல்ல வாழ்க்கை இல்லை அது. ஒரு வாழ்க்கை தான். நீ ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போகிறதில்லை. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், அந்த வாழ்க்கை வைராக்கியமான வாழ்க்கை வேணும். அப்போ சில 26, 28 வாசிப்பது என்ன? அப்போது 26 28 வருஷங்களில் வாசிக்கும் போது பவுல் அடியார் கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குது. அகிரிப்பா ராஜா சொல்கிறான், நீ பதற்றடாங்க. பெஸ்ஸு சொல்கிறான், நீ பதற்றுறங்க. அவன் தாங்க முடியலை. அவன் பேசுகிற வைராக்கியத்தை பார்த்து அகிரிப்பா ராஜா சொல்கிறாரு, என்னை கிறிஸ்தவனாக்கு நீ சம்மதிக்கியான்னு கேட்கா. அவன் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, இந்த கட்டுகள் தவிர எல்லாம் என்ன போல மாறணும், என்ன போல மாறணும்னு சொல்லி ஒரு வைராக்கியம் காட்டுறான். ஒரு பாரம் வேணும். வாழ்க்கைன்னு தரிசனம் பாரம் வேணும். ஏதோ வாழ்ந்து வளர்க்கல மிருகம் வாழுது, நீ வாழக்கூடாது. ஏன் வாழக்கூடாது?
மிருகம் எப்படி வாழ்ந்துட்டு போகுது, நீ மனுஷனை வாழு, மகிமையை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழு. இன்னைக்கு இந்த ஆண்டவர் அறியாத மக்கள் வாழ்கிறாங்க. வேறு விதமாக காசு சாப்பிட்டா குளம் அழிஞ்சு போகணும்னு பயப்படுறான். நம்மளுக்கு அந்த ஆளுக்கு அந்த மாளுக்கு அந்த பயமே இல்லை. உப்பு போடாமல் சாப்பிட்றான். கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணணும். வீட்டு வாசப்படியில் படுத்துருக்கும், வேறு எங்கேயும் போகாது. வீட்டு முன்னே தான் படுத்துருக்கும், வேறு எங்கேயுமே போகாது. சீரிய நாட்டு படைகள் போய் இஸ்ரேல் தேசத்தை போய் பெண்ணை பிடிச்சிட்டு வராங்க. அடிமையாக பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிறு பெண்ணு, அவள் வைராக்கியம், அவளுக்கு ஒரு வாஞ்ச. எஜமான் நாகவான் குஷ்ரோகியாக இருக்கான். அந்த மீட்டு எஜமான்ட்டு சொல்கிறா, அம்மா என் எஜமான் இஸ்ரேல் தேசத்துக்கு போவாருன்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, சுகம் அடைவான்னு சொல்கிறா. வார்த்தையை புருஷன் சொல்கிறா. புருஷன் ராஜாட்ட சொல்கிறான். ராஜா இஸ்ரேல் ராஜாவுக்கு லெட்டர் கொடுக்குறான். லெட்டர் கொடுத்து என்ன சொல்கிறான், இஸ்ரேல் ராஜா லெட்டர் படிச்சுட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறான். ஏன் கிழிச்சிக்கிறான்? எப்படி ஒரு மனுஷன் குஷ்டத்தை விடுதலை பண்ண முடியும்? என் கூட சண்டை போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இந்த வார்த்தையை தீர்க்கதரிசி எலிசா கேட்கான். எலிசா கேட்டு என்ன சொல்கிறான், அவன் இங்கே அனுப்பு, இஸ்ரவேல் தீர்க்கதரிசி ஒருத்தர் உண்டதை அறிஞ்சிட்டுங்க. போகும்போது என்ன சொல்கிறான், 6000 தங்கம் கொண்டு வரான், 10 தாலந்து வெண்கலெல்லாம் கொண்டு வரான், 10 மாசம் கொண்டு வரான். போய் எலிசா தீர்க்கதரிசி வாசப்படியில் வைக்கிறான். எலிசா உள்ளே உட்காந்துருக்காரு, வெளியே வரல. அவர் வந்த சத்தத்தை பார்த்து வேலைக்காரனை கூப்பிட்றாரு, கேஆசி கூப்பிட்றாரு. அவர் போய் யோர்தானும் எழுத முழுக சொல்கிறாங்காரு. முழுக்க சொல்லுன உடனே அவனுக்கு ரொம்ப வேதனை. என் நாட்டில் உள்ள ஆறுபார் தர்பார் நதியோட பெருசிய நதியா யோர்தான் கேட்கான். அப்போ அவன் கையில் கொடுக்க வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா ஒரு பெரிய காரியம் செஞ்சிருப்பல்ல, யோர்தானோடு எழுதுன முழுக்க சொல்கிறான். முழுக எப்படி சொல்கிறான், இந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு எழுதுன முழுகிறான். மாம்சம் சிறுபளை மாம்சத்தை போல மாறிச்சு, சிறுபளை மாம்சத்தை போல மாறிச்சு. உடனே அவன் குழந்தை வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு போகிறான். அவன் ஏற்றிய பகல் வெளியே போடான்ட்டான், கெட் அவுட் வெளியே போட்டான். காரணம், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது. இந்த மக்கள் இன்னைக்கு பணத்துக்கு எப்படியோ அலையிற மக்கள் பணத்துக்கு எப்படியோ அலைகிறாங்க. அப்பாயின்மெண்ட்டுக்கு பணம், வராத போஸ்ட்டுக்கு பணம், என்னென்னமோ போஸ்ட்டு. எப்படி ஊழியம் செய்ய முடியும்? பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு, எல்லா தீமைக்கு வேறு. உடனே அவன் சொல்கிறான், எலிசாவுக்கு ரொம்ப அந்த நாகமாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா என் நாட்டில் என் ராஜாவுக்கு நான் கையில் கொடுக்கணும் ஐயா, என்ன செய்யட்டுன்னு கேட்கா. போ, ஒன்றும் இல்லை, கடவுள் வச்சுக்கணும் ஒரே வார்த்தை. அவன் ஒருபடி மண்ணு கொண்டு போய் அங்கே பலிபடத்தை கட்டி ஆண்டு தொழுதுகிறான். ஆனால் அவன்கிட்ட வேலைக்காரன் கேயாசி என்ன செய்கிறான், எஜமான் பைத்தியக்காரன், துட்டுவாங்க மறுத்துட்டான்டா, குட்டுவாங்க மறுத்துட்டான்டா. அப்போ என்னால் ஓடுறான். அவன் ரதத்தில் போய்கிட்டு நாகவான் ரதத்தில் போய்கிட்டு இருக்கான். போகிறேன் அப்படி வண்டி ரதத்தை நிறுத்துகிறான். நிறுத்தி கீழே குதிச்சு என்னடா விசேஷம்னு கேட்கும்போதான், எஜமான் ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டார் ஐயா, ஒரு தாளந்து வெள்ளி வாங்கிட்டு வச்சுனான்னு சொல்கிறான். 2 தாளந்தாக கொண்டு போய் சொல்லி தாளந்து மாற்றத்தை கொடுத்து அனுப்புகிறான். கொடுத்த வீட்டில் வச்சுட்டு போய் நிற்கிறான். தீர்க்கதரிசி கேட்குற, எலிசா கேட்காரு, கியாசியே எங்கேருந்துடா வரேன்னு கேட்காரு. நான் எங்கேயும் போகல, போய் சொல்கிறான், பச்சையாக போய் சொல்கிறான். எங்கேயும் போலியேங்க. அவன் சொல்கிறான், ஒலிவ தோப்போலி தோட்டலையும் வாங்குறது காலமா, நாகமா குஷ்டரோகம் ஒன்றையும் சந்தையும் தொடர்ந்து பிடிக்குமா. சந்தி அழிச்சிட்டான்ல, அழிஞ்சது மாத்திரமல்ல, எலியாக்கு பேர் எலிசா பேர் நாகமான் வர வேண்டியது, கேயாசி வர வேண்டியது. பணத்துக்கு ஆசைப்பட்ட குஷ்டரோகியை மாறிட்டான். இன்றைக்கி அப்படி தான் நம்ம ஆட்கள் ஊழியம் செய்கிறாங்க. ஊழியத்தை துட்டுக்கு ஆசைப்பட்டு துட்டுன்னு சொல்லி அறிகிறாங்க. ஒரு நாளும் காப்பாற்றாது. வாசப்படியில் படுத்திருக்கோன்னா வாசப்படி படுத்திருக்கோம். அப்படி திங்க எப்படி வாழ்ந்தான்? வேதத்தில் வாசிக்கும் 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது ஒரு சுனமியால் சொல்கிறா, தன் புருஷன்ட்டு சொல்லி எலிசாவுக்கு சாட்சி சொல்கிறா, இவர் பரிசுத்தவான்னு காண்றேன், எப்போ நம்ம வீட்டை தங்கட்டும், ஒரு நாற்காலியை போடுவோம், குத்துகளுக்கு வைப்போம், எப்போ தங்கட்டும், பரிசுத்தவான்னு காணுங்கிறேங்க. நீங்கள் அப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? கடவுளோட வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறோமா? உண்மையான வாழ்க்கை வாழ்கிறோமா? தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை பவுல் நடந்து போகும்போது, பேதுரு நடந்து போது நிழல் பட்டா சோமானாங்க, நிழல் பட்டே சோமானாங்க. பேதுரு யாரையும் தொடலை, பவுல் யாரையும் தொடலை. அவன் நடந்து போகும்போது நிழல் பட்டே சோமானாங்க. இன்னைக்கு அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா? நீ யார் மேலே கை வச்சு அவனுக்கு சுகம் கிடைக்குதா? யார் மேலே கை வச்சு இயேசு ரத்தத்தினால விடுதலைன்னு சொல்லும் விடுதலை ஆகுதா? காரணம் கேட்டால் உன் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது பொய்யான வாழ்க்கை, பொய்யான காரியங்கள், இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு கூட தலைப்பு பார்த்தீங்கன்னா அருமையான தலைப்பு தான், அருள் பண்ணி எப்பொழுதும் எங்கேயும். ஏன் தெரியுமா?
தீர்க்கதரிசி எலியா ஆகாபராஜ காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஜனங்கள் பாவத்தில் 3 வருஷம் மழை இல்லை, 3 வருஷம் மழை இல்லை, நாட்டில் பயங்கரமான பஞ்சம். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், நீதி சங்கீதம் 37:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதுலும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திலிருந்து காணலை. இதான் சத்தியம், வார்த்தை இதான். அவன் ஒரு கஷ்டம் இல்லை, நாட்டில் மழை இல்லை, 3 வருஷம் மழை இல்லை. அந்த தீர்க்கதரிசி எலியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் அதை பற்றி வருத்தப்படலை. ஆண்டுக்கு தெரியும் தான் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, ஆண்டுக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, யோர்தானுக்கு அடுத்த கேரி தாண்டை போடாங்கிறாரு. போகிறான், ஆறு தண்ணீரை குடித்தான். காலையில் மாலை காகங்கள் உணர்ந்து ரொட்டி துண்டை கொடுத்து சாப்பாடை கொடுத்து சாப்பிட்டான். ஆறு தண்ணி வற்றி போச்சுது. எலிசா வருத்தப்படவே இல்லை. எலியா ஆண்டு சொன்னார், நீ சிறுதோனுக்கு சாரி பார்த்து ஊருக்கு போ, அவங்க 7 தாய் ஒருத்தர் கட்டளையிட்டு இருக்கேன், போ, உனக்கு அங்கே அவ எல்லாம் பார்த்துக்கலான்னு ஆண்டு சொல்கிறாரு. எழுப்பி போகிறான். ஒரு 7 தாய், 3 வருஷம் பஞ்சம், புருஷன் இல்லை, ஒரே மகன், கொஞ்சம் போல மாவு இருக்குது வீட்டில், மாவை ரொட்டி சுட்டி சாப்பிடணும், கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. காட்டில் போய் 2 விறகு பிறக்க போகிறா. விறகு மகனை கூட்டு போய் விறகு பிறகிட்டு போய் ஒரு அடையை சுட்டு செத்து போகணும்னு நினச்சி வாரா. அவன் நடந்து போகும்போது தீர்க்கதரிசி எலியா பார்த்துட்டு கைதட்டி கூப்பிடுறான். கிட்ட வரும்போது கலசுக்கும் தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுக்க போகும்போது சொல்கிறான், ஒரு சின்ன அடையை கொண்டு வாங்க. அவன் சொல்ல, ஐயா 3 வருஷம் மழை இல்லையா, ஒன்றுமே இல்லையா, என்கிட்ட இவ்வளோ மாவு, கொஞ்சம் போல எண்ணெய் இருக்குங்க, பரவாயில்ல, முதல்ல சுடக்கூடிய அடையை என்கிட்ட கொண்டு வா. தேசத்தில் மழையை கட்டளையிட்ட வரைக்கும் உன் மாவு குறையாது, எண்ணெய் குறையாது வாக்கு கொடுக்கான். அவன் நம்பின பிள்ளையிடும் போது, ஆண்டவரை நம்பும்போது வெட்கப்பட்டு போனதே இல்லை, வெட்கப்பட முடியாது. நீ அவன் நம்பி வாழும்போது, சாட்சியை வாழும்போது, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார். நீ அவர் தேடாமல் உன்னுடைய புத்தியினால, உன்னுடைய கர்வத்தினால, உன்னுடைய அதிகாரத்தினால் நீ வாழும்போது அழிவு தான். அவர் வேறு ஒன்றும் வராது. கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது நீ வாழ்கிற ஊழியங்கள் உண்மையாக வாழணும், உண்மையான ஊழியங்கள் வாழணும், தரிசனத்தோடு வாழணும், ஒரு பாரத்தோடு வாழணும். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதில் வியாபாரியுடைய சங்கத்து மீட்டிங் நடந்தது. போன வருஷம் அந்த இருந்த வருஷம் என்ன கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்ன ஒரே கண்டிஷனாக தான், 2 ஸ்பீக்கர் வருவாங்க, மியூசிக் போடுவாங்க, 4 பாட்டு பாடுவேன், இதைத்தான் சொல்லுவேன்னு சொன்னேன். அது சொன்னாங்க, இங்கே வாங்க ஐயா, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆஸ்வதிச்சாலே போதும். நாங்கள் கரெக்டாக போனேன், எல்லாம் இருக்காங்க, எல்லாம் ஃபுல்லாக இருக்காங்க. போனேன், அருமையான வார்த்தை. ஆபரகமாண்டு இப்படி அழைச்சார். தகப்பனை தேராக இப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தா, எப்படி விற்கிறது செய்தி ஆவரம் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஆண்டு எப்படி அழைச்சார், கர்த்தர் எப்படி உண்மையுள்ளவர் சொல்லி ஒரு 3-4 பாட்டு பாடி முடிச்சுட்டு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். கடைசியில் அந்த மக்களே, ஐயா இன்னும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு போங்க ஐயா, இன்னும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு போங்கன்னாங்க. எனக்குன்னா பயங்கரமான சந்தோஷம். ஏன் சந்தோஷம்னா, ஆண்டவர் அறியாத மக்கள் பற்றியில் ஆண்டவர் பற்றி பேசும்படி எனக்கு கடவுளுக்கு கிருபை தந்திருக்காரு. கர்த்தர் எவ்வளோ பெரியவர். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் திருவசனத்தை சொல்லணும். இதுதான் காரியம். நீ பணிபுரிய இடத்துல, நீ வேலை செய்கிற இடத்துல, எங்கே போனாலும் சரி, கர்த்தர் நல்லவர், அவ்வளோதான். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, இன்னும் சாட்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஐயா மகிமையை வாழ்ந்துக்கிட்ட சொல்லி தேவனுக்கு பரசாற்றக்கூடிய மகனாய் வாழும்போது வேதத்தில் வாசிக்கமில்லை, சங்கீதம் 128 வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்க வேணும் பாக்கியவான், உன் கையில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டுடன் கருதும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திய சுற்றி ஒலிவர கன்றுகளைப் போலவும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் ஆஸ்வதிப்பார். ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். இவன் பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய்ன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிள்ளைகள் வாழ் செழிக்கணுமா, வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கணுமா, நீ வாளாக தலையாக்கப்படணுமா, கர்த்தரை முன் வச்சு வாழணும். இதுதான் வாழ்க்கை. பாரம்பரியமான கிறிஸ்தவனை வாழ்ந்து ஆண்டு சொல்லுவார், உன்னை அறியேன்னு சொல்லுவார். அக்கிரம செய்காரனே என்னை விட்டு அகன்று போ, உன்னை அறிய சொல்லுவார். வார கேட்பார்,
உனக்கு இத்தனை பாடுகளையும் பட்டேனே, உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் பட்டேனே, உனக்கு 40க்கு 39 அடிகள் அடிக்கப்பட்டனே, என் முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறியதே. அது மாத்திரமல்ல, கோர சிலுவை எடுத்துட்டு அந்த கிதரோன் ஆற்று பள்ளத்தில் நடந்து போகும்போது 3 கிலோமீட்டர் நடந்து போகும்போது எத்தனை முறை கீழே விழுந்தார், எத்தனை சவுக்கடிப்பட்டார், எத்தனை வேதனைப்பட்டார். காரணம் அப்போ கூட கிறிஸ்தவன் தான் காட்டி கொடுத்தான், யூதாஸ் தான் காட்டி கொடுத்தான். 30 வெள்ளி காசுக்கு வேற எவனும் காட்டி கொடுக்கல, அவன் தான் காட்டி கொடுத்தான். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, மத்தேயு 26:15 வாசிக்கும் போது அவர் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கேன், நீ என்ன தருவேன்னு கேட்டான். 30 வெள்ளிக்காசு தருவேன்னு சொன்னாங்க. அவன் 30 அவனை காப்பாற்ற முடியலை. 30 வெள்ளிக்காசு என்ன பண்ணுறான், தேவாலயத்தில் கொண்டு விட்டெறிகிறான். தேவாலயத்துக்கு போகிறான், பிரதான சேரெல்லாம் உட்காந்துருக்காங்க. குற்றம ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் ஐயா, என்ன செய்யட்டும், அவன் ஓம்பாடுன்றாங்க ஒரே வார்த்தையில். தேவாலயத்தை விட்டெறிஞ்சிட்டு போய் நாண்டு குடி செத்துட்டான் ஐயா. இன்றைக்கி அவன் சத்தம், அழுகையின் சத்தம் ஒவ்வொரு வருஷம் தொளிச்சிக்கிட்டே இருக்குது. குற்றம ரத்தத்தை காட்டி கொடுத்தனே, குற்றம ரத்தத்தை காட்டி கொடுங்கன்னு சொல்லி தொளிச்சிக்கிட்டே இருக்குது. மனைவி பிள்ளைகள் வர முடியலையா ரோட்டுக்கு, வரலாறு சொல்லுது. காட்டி கொடுத்தேன், மனைவி போகிறா, காட்டி கொடுத்த பிள்ளைகள் போகிறான்னு சொல்லி எல்லாரும் ஏளனமாக பேசுகிறாங்க. இதுதான் வாழ்க்கை. பிலாத்து மனைவி சொல்கிற அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதங்க. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, மத்தேயு 27:18 வாசிக்கும் போது நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதையா, அவர் நிறைய நான் பாடுபட்டேங்க. அவன் கேட்கல, தன் பகட்டு வாழ்க்கைக்காக, தன் அந்தஸ்து வாழ்க்கைக்காக, தன் ஏமாற்று வாழ்க்கைக்காக தண்ணீர் அள்ளி குற்றவாளத்துக்கு சம்பந்தமே காட்டி கொடுத்துட்டான். மனைவி சொல்ல, இப்படி புருஷனுக்கு தேவையில்லைன்னு ஓடிட்டா சிலுவைக்கு. ஓடி போட்டது மாத்திரமல்ல, ஆண்டோடு தஞ்சம் அடைஞ்சிட்டா. ஆனால் பிலாத்து போ நாடு கடத்தப்பட்டான். நாடு கடத்தப்பட்டு ஒரே மதத்தை கொலை செய்யப்பட்டான். இதுதான் வரலாறு. அந்த பணம் அவனை காப்பாற்றலை, அவன் பகுக்கு வாழ்க்கை காப்பாற்றலை. நீ ஆண்டோட வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, அதுதான் ஆண்டு உன்னை காப்பாற்ற முடியும். நீ தேவனோடு நடக்கும்போது, தேவனுக்கு ஒரு சாட்சியம் வாழும்போது, தேவனை மகிமை செலுத்தும் போது, தேவனோட மகிமை செலுத்தி மகிமை வாழும்போது, நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசடிந்து போல உன்னோடு கூட இருப்பேன் அவனை ஆண்டு சொல்லி வாக்கு கொடுத்து வழிநடத்தி காத்துக்கொள்ள நல்லவராயிருக்கிறார். கருதண்டிக்கு அப்படிப்பட்ட ஆசை வந்து குடும்பத்தை தரப்போகிறார். தலையில் தாழ்த்தி ஜெபம்மா நோக்கி பாரு. எல்லாரும் எழும்பலாமா? ஒரு நிமிஷம் எழுப்பி கேட்கலாமா? உங்கள் சரீரத்தை இத்தனை பலவீனங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வீட்டுக்காருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், மக வாழ்க்கையில் திருமணமாய் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், திருமணமாக இத்தனை தடைகள் இருக்கலாம். அப்படி எல்லா தடைகளும் நீக்கிற உண்மை கடந்து போன வார்த்தையின்படி இன்னைக்கு வேதனை ஆண்டு மாய்க்க போகிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? ஆகாரின் எங்கே இருக்கிற தேடி வந்து அழைத்து ஆஸ்வதித்த தெய்வம் இன்றைக்கு உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். சரியத்தை எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். வேதத்தில் வாசியம் இல்லை, சிறுவேலை காக்கிற உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. உன்னை தூங்கவும் மாட்டார், விலகவும் மாட்டார், உன்னை பாதுகாப்பார். அவருடைய நாமத்தை மைய ஊடுத்த மகளாய், சாட்சியுள்ள மகளாய், சாட்சியுள்ள மகனாய் வாழும்போது உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாக மேலாக்குவார். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டிருந்தாயோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்தாயோ, அந்த இடத்துல தலையை நிமிரி செய்ய தெய்வம் இயேசு மாத்திரம்தான். தலையை நிமிரி செய்து ஆபிரகாம் கொடுத்த வார்த்தையின்படி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன தெய்வம், உன் பேரை பெருமை கொடுத்த தெய்வம் இயேசு மாத்திரம்தான். நோக்கி பார்க்கலாம்னு கேட்கலாமா? கேட்கலாமா? ஆண்டவரே, கள்ளுன்னை அழைத்தவ கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பா. கள்ளுன்னை அழைத்தவ கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார் என்று அதை எண்ணிப்பார்.
என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த காணா அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப காணா அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரோ? வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரோ? சில வேளையில் இச்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரோ? சில வேளையில் இச்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரோ? ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரா? உனக்கென்றும் அளிப்பவரா? காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. அடியனை மறித்து வெளிப்பட்டீங்கப்பா, அந்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா. கண்ணீரோடு அந்த பிள்ளைகள் வாழ்க்கை கண்ணீரை துடைத்து அனுப்புங்க. பாரத்தோடு பல சூழ்நிலையோடு வாழ்க்கையில் விடுதலையோ கிடைக்காதா, ஏக்கத்தோடு இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏக்கத்தை தீர்த்து அனுப்புங்கப்பா. கஷ்டங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும், அவமானங்கள் ஒழியட்டும் அப்பா.
பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்க கிருபை தாங்க. மீண்டுமாக அப்பா உன் ரத்தத்தையும் சரியத்தை உட்கொள்ள போகிறோம். எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள மைப்பல் மாற எங்களை தகுதிப்படுத்தி தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நீ நாமத்தில் ஜெயங்கெடுக்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.